ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 8ஆம் வீட்டில் யார் இருக்க கூடாது இந்த தலைப்பு. பொதுவாக 8ஆம் இடத்துல யாருமே இல்லாமல் இருந்தால் நல்லது. துர்ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு வீடுனா அது 8 தான். இந்த 8ஆம் இடத்தில் எவருமே இல்லைங்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான ஜாதகத்தின் வெளிப்பாடாக இருக்கும். பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைஞ்சிடுறது இல்லை. குறிப்பாக 8ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகமோ 2 கிரகமோ 3 கிரகமோ போய் உட்காரதான் செய்யும். சரி, அப்படி அமர்றதுலையும் ரொம்ப நெகட்டிவான அமைப்புகள் அப்படிங்கிறது எந்த கிரகங்கள் உட்கார்ந்தா ஏற்படும், யார் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கவே கூடாதுங்க. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறது தகப்பனுடைய அருகாமையை ஒரு ஜாதகனுக்கு சுத்தமாக இல்லாமல் பண்ணிடும். இதில் இந்த வீட்டில் ஆட்சி உச்சம் அடைஞ்சாலுமே டேஞ்சர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், மகர லக்கணத்துக்கு சூரியன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார், கன்னிகா லக்கணத்துக்கு சூரியன் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். ஸோ இப்போ இந்த 2 வீடு அமைப்புகடி பார்த்தீங்கன்னாலுமே இவர்களுக்கு தகப்பன், தகப்பனாதி வர்க்கம், அதிகாரம், அதிகாரத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இல்லாமல் தான் போகும். குறிப்பாக 8ஆம் இடத்துல சூரியன் வளர்த்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான பலன்கள் தான் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட்டு அது சார்ந்த விஷயங்கள் தான். அப்போ மற்ற வீடுகளை பற்றி கேட்கவே வேண்டாம். ஆக மொத்தம் சூரியன் பொதுவாக 8ஆம் இடத்துல இருத்தல் சிறப்பு அல்ல. அரசாங்கத்தின் தண்டனைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை, தகப்பனின் தண்டனைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை, தகப்பனார் வாழ்க்கையில் பெருமளவு வெற்றி பெற முடியாத நிலைப்பாடு, தகப்பனுக்கும் மகனுக்கும் பெரிய அளவுள்ள நன்மைகளான உறவு நிலை நீடிக்கும் அமைப்பு இல்லாமல் போய்விடும் விதிகள், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த 8ஆம் இடத்துல சூரியன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்குது சார், என்ன பண்ணுறதுனா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உங்கள் கர்மாவை நீங்கள் அனுபவிச்சு தான் தீர்க்க வேண்டியது இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக 8ஆம் இடத்துல இருக்கவே கூடாத கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி. சனி 8ஆம் இடத்துல இருந்தால் நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நீண்ட ஆயுளுடைய ரகசியமே என்னென்னா துன்பத்தை கொடுக்கறது, அதிகப்படியான சிக்கல்கள், விபத்துகள், கண்டங்கள், பிரச்சனைகளை கொடுக்குறது. இதுலேயும் 8ஆம் இடத்துல சனி ஆட்சி உச்ச பவரோடு இருக்கிறது இன்னும் மோசம். நார்மலாக பார்த்தீங்கன்னா மகரமும் கும்பமும் இவருடைய ஆட்சி வீடுகள். மிதுன லக்னக்காரங்களுக்கு 8ஆம் இடம் மகரத்தில் ஆட்சி ஆவார், கடக லக்னக்காரங்களுக்கு 8ஆம் இடம் கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைவார், மீன லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல உச்ச பவர் அடைவார். ஸோ இதுவும் ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வலுத்தாருன்னா 10ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாகவும் குடும்பஸ்தானத்தை 7ஆம் பார்வையாகவும் பார்ப்பார். அப்போ இது ஒரு மாதிரி நெகட்டிவான அமைப்பு. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 10ஆம் பார்வையை 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். மிக முக்கியமான ஸ்தானங்களை பூரா சனி பார்ப்பார் 8ல் உட்காந்துக்கிட்டு. தொழில் ஸ்தானம், குடும்ப தன வாக்கு ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், இந்த 3ஐயும் அவர் கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்களும் ஒரு ஜாதகனுக்கு கெடுங்கிற அடிப்படையிலையும், அதிகமான விபத்து கண்டங்களை தரக்கூடிய அமைப்பு 8ஆம் வீடுங்கிறதுனாலையும், சிறைப்படும் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடம் 8ங்கிறதுனாலையும் சனி பகவான் 8ல் இருக்கிறது சிறப்பு அல்ல. சரி, அதை மீறி இருக்கிறாருன்னா சுப கிரகங்களோட தொடர்பு வரணும், குரு பார்க்கணும். சூரியனுக்கு அதே மாதிரி தான். குரு எங்கேயாவது இருந்து பார்த்தாரு, அல்லது குரு அது கூடவே சேர்ந்திருக்காரு, சுக்கிரன் சேர்ந்திருக்காரு, அந்த மாதிரி சுபக்கோள்களின் தொடர்பு வந்தால் ஒரு மாதிரி ஜாதகர்கள் தட்டு தடுமாறினாலும் கூட அடுத்த கட்டத்துக்கு நாந்துருவாங்கன்னு சொல்லலாம். அதற்கடுத்தபடியாக 8ஆம் இடத்துல இருக்கவே கூடாத கிரகம் செவ்வாங்க. இவரும் ஒரு பாவக்கோள் தான். செவ்வாய் பொதுவாக 8ஆம் இடத்துல இருக்கிறது சகோதர வர்க்க உறவை கெடுக்கும், பூமியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதிகப்படுத்தும், சொத்து பத்துகள் திடீர்னு கையை விட்டு போகக்கூடிய நிலையை உருவாக்கும், மிக பெரும் விபத்துகளில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு கோச்சார கிரகமாக குரு செவ்வாய் 8க்கு வந்தாருனாலுமே டேஞ்சர். அந்த காலகட்டத்தில் ஒரு 1.5 மாதம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தன்மை செவ்வாய்க்கு உண்டு. கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்துக்கு உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ 8ல் செவ்வாய் வர்ற காலத்திலே பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டை நடத்தி வச்சுட்டு போகிற அமைப்பு இருக்கும். சடுதியில் உயிர் பிரியும் யோகிதையை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான். இல்லை, செவ்வாயும் சனியும் சேர்ந்துக்கு இது 8ல் இருந்தாங்கன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் நித்தியகண்டம் பூர்ணாயுசுங்கிற மாதிரியான ஒரு அமைப்புலேயே தான் இருப்பாங்க. இதில் செவ்வாய் திசையோ சனி திசையோ செவ்வாய் புத்தியோ சனி புத்தியோ நடக்கிற காலங்கள், கிழமைகளில், செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளில் மிக விழிப்புணர்வும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். புரிஞ்சுங்களா? 8ஆம் இடங்கிறது அவ்வளோ மோசமான வீடு. அதில் இந்த மோசமான இயற்கை பாவிகள் போய் உட்கார்றதுங்கிறது ஜாதகரை போட்டு ஒரு வறுத்து எடுத்துருவாங்க.
மேக்சிமம் 8ல் செவ்வாய் இருக்கிறவங்க உயிர் நண்பர்களை இழப்பது, சகோதர வர்க்க உறவை இழப்பது, சகோதரரோடு மிகப்பெரிய பகை உணர்வு பாராட்டுறது, சீருடை பணியாளர்களால் தண்டிக்கப்படுறது. போலீஸ்னால தண்டனை அடையிறதுக்கு 8ல் செவ்வாய் இருக்க வேண்டியது ஒரு அவசியம். சனியின் செவ்வாய் 8ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டால் சட்டத்தை மீறின செயல்களின் விளைவுகளை அனுபவிக்கும் யோகியதை கொண்டவராக ஜாதகர் மாறுவார். சிறைப்படும் அமைப்பு இதே தான். ஸோ 8ல் செவ்வாய் விபத்து, கண்டங்கள், பூமியினால் பிரச்சனை, சகோதரரால் பிரச்சனை, உயிர் சிநேகிதர்களால் பிரச்சனை, சீருடை பணியாளர்களால் பிரச்சனை, காவல்துறையினால் தண்டிக்கப்படுற விதி, இதெல்லாம் ஏற்படுற வாய்ப்புகளை கொடுக்கும். வாகன விபத்துகள், உடல் உறுப்பை இழக்கிறது, இரத்த புற்றுநோய் மாதிரியான மிக கடுமையான நோய்கள் ஏற்படுறது, அதன் தாக்கம் வருடக்கணக்கில் நீடிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுத்துருவார். இதுக்கும் விதிவிலக்கு சுபகிரகங்களுடைய சேர்க்கை தான். பாவ வீடுகளே 8ஆம் வீடாக வந்து அங்கே பாவிகளான இவர்களும் உட்கார்ந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகர்கள் சொல்லணும்னா துயரங்களை அனுபவிப்பார்கள். ஒருவேளை நேச்சுரலான சுப வீடுகளாக 8ஆம் இடம் இருந்து அங்கே போய் இந்த பாவிகள் உட்காரும்போது அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவ் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். சுபர்களின் இணைவு அதை மட்டுப்படுத்துங்கிறதுல இது ஒரு உதாரணமாக ஒரு மிதுன லக்ன ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் வலுத்து நிற்கிறதுக்கும், அதுவே ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் தனுசில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். அது சமாளிக்கக்கூடிய அளவு இருக்கும், இன்னொன்று சமாளிக்கவே முடியாத அளவில் இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது இன்னும் 2 பாவிகள், ராகுவும் கேதுவும். இவங்களும் 8ஆம் இடத்துல உட்கார்றது அவ்வளோ சிறப்பில்லை. இது நேச்சராகவே கலத்திர தோஷத்தில் ஆப்ட் ஆகிடும். இவங்களோட தசாபுத்தி நடக்கிற காலத்தில் ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனத்துடன், எச்சரிக்கையுடன், விழிப்புணர்வுடன் இருக்கணும். இல்லைன்னா விபத்து, கண்டங்கள், திடீர்னு உயரத்திலிருந்து கீழே விழுகிறது, தொழில் முடங்கி போயிடுறது, தலைமறைவு வாழ்க்கை, சிக்கல்கள், விஷ பூச்சிகளால் தீண்டப்படுறது, குற்றச்செயல்களில் ஈடுபடுறதுன்னு ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வரும். இதற்கும் விதிவிலக்கு சுபர்களின் தொடர்பு, சுபர்களின் பார்வை, சுபர்களின் இணைவு, சுப வீடுகளில் நிகழ்வது. ஸோ இந்த நுணுக்கம் தெரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் 8ஆம் இடங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான இடம். ஒரு மனிதனுக்கு அசிங்கம், அவமானம், கஷ்டங்கள், துன்பம், விபத்து, கண்டம், உயரத்திலிருந்து கீழே விழுகிறது, தலைமறைவு வாழ்க்கை, சிறைவிடும் யோகிதை, உயிர் பிரியும் அமைப்புகள், கண்டங்கள், மரணம், சிக்கல் போன்றவற்றை தரக்கூடிய வீடு 8. இந்த இடத்துல ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னாலும் கூட அது இயற்கை சுபர்கள் உட்காரும் போது தான் சான்ஸ் ஆகுதே ஒழிய பாவக்கோள்கள் அந்தளவுக்கு அதை பண்ணிடுறது. 8ஆம் இடத்துல உட்கார்ந்த கிரகம் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணங்கிற வலுவோடு இருந்து அவர்கள் பாவிகளாகவும் இருக்கிற பட்சத்தில் ஜாதகர்கள் ரொம்பவுமே சொல்லொன்னா துயரங்களை அனுபவிக்க வேண்டிய விதிகள் அதிகமாகும். வீடுகளின் தன்மை, பாவிகளின் தன்மை, வீட்டில் இணையும் கிரகங்களின் தன்மைன்னு 3 நிலைகள்லையும் இதை எடுக்க வேண்டியது. மொத்தத்தில் 8ஆம் இடத்துல இயற்கை பாவிகள் அமராதிருத்தல் ஒரு ஜாதகத்தின் சிறப்பு வாய்ந்த அமைப்பை தருகிறது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.